வணக்கம் நண்பர்களே. கனிமொழி எம்பி தென் மாவட்டங்களுக்கான தேர்தல் பொறுப்பாளராக ஸ்டாலினால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மொத்தம் 22 தொகுதிகள் அவருடைய கைவசம்னா அவர் பொறுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. நிர்வாகிகளை அழைத்து பேசுவது, தேர்தல் வியூகங்களை வகுப்பது என்று அவர் ஒரு தனி பாணியில் செயல்பட அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து அந்த கனிமொழிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த சட்டசபை தொகுதிகள், அந்த இடங்களில் சபரீசன் அந்த நிர்வாகிகளை அழைத்து உத்தரவு போடுவது, அவர்களுக்கு இடையே பேசுவது, வேறு வியூகங்களை அமைப்பது என்று தலையீடு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. இது கனிமொழி தரப்பு நிர்வாகிகளுக்கு அந்த பெண் நிர்வாகிகள் அவர்களுக்கு மிக கடும் அதிருப்தியை தருகிறது. இவர் யார்? அதாவது எம்பி கனிமொழி தான் இந்த இடத்துக்கெல்லாம் பொறுப்புன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சபரீசனோட தலையீடு ஏன் செய்யணும்னு இறுதியாக இப்போ இந்த பிரேமலதா விஜயகாந்த் ஐயா, அந்த தேமுதிக பிரேமலதா ஐயா அம்மா திமுக கூட்டணியில் இணைந்ததுக்கு கனிமொழி அம்மா பேச்சுவார்த்தை நடத்துனது தான் காரணம். சாமர்த்தியமாக பேசி அவங்ககிட்ட அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த கன்வின்சிங் கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குன்னு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு. ஆனால் நான் தான் பேசினேன் அப்படின்னு சபரீசன் தன்னுடைய தரப்பிலிருந்து ஒரு செய்திகளை கசிய விடுறது கனிமொழி தரப்புக்கு அவ்வளவு ஒரு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் சபரீசனா கனிமொழியா முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தலைமையிடம் எச்சரிக்கை விடுப்பார். இது கேட்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஆனால் கனிமொழி இதே தொடர்ந்து சபரீசனோட தலையீடு இருந்தால் அவர் அடுத்த முடிவுகளை எடுப்பதற்கு தயங்க மாட்டார் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கும் செய்தி. அடுத்த முடிவுனா என்ன? அது வேறு மாதிரி இம்பேக்டை உண்டு பண்ணும் திமுகக்குள்ளே. ஏற்கனவே சீனியர் அமைச்சர்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இனி கனிமொழி போன்றவர்களையும் அவர் இழப்பார் என்றால் யார்? ஸ்டாலின். திமுக தேர்வதில்லை இனி அவ்வளோதான் அப்படிங்கிறதுல ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னா மருமகனுடைய தலையீடு அப்படி. இப்போ கட்சிக்குள்ளே உட்கட்சிக்குள்ளே வந்துடுச்சுல்ல, யார் இதில் எஃபெக்ட் ஆனாலும் கனிமொழியா சபரீசனா அப்படின்னு. இது திமுகவுடைய தோல்வி அப்படிங்கிறத விட தேர்தலில் என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்துங்கிறது அரசியல் ஆர்வலர்கள் மிகுந்த கவனத்துடன் அந்த ஆய்வுகளை அந்த மிக கூர்மையாக ஆய்வு பார்வையோடு அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.